திரையரங்கையே அதிர வைத்த அந்த மாபெரும் துரோகம். ரஜினியின் பாட்ஷா பட வாய்ப்பை தட்டி பறிக்க முயன்ற அந்த முன்னணி நடிகர் யார்? வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகின் சரித்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சினிமா பயணத்தை பாட்ஷா திரைப்படத்திற்கு முன்பு, பாட்ஷா திரைப்படத்திற்கு பின்பு என்ற இரண்டு பாகமாக பிரித்து விடலாம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ற ஒற்றை வசனத்தின் மூலமும் அந்த அசாத்தியமான ஸ்டைலாலும் ஒட்டுமொத்த இந்தியா சினிமாவையே தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த காவிய திரைப்படம் தான் பாட்ஷா. இன்று கூட டிவியில் இந்த படம் ஒளிபரப்பப்பட்டால் தியேட்டரில் பார்ப்பது போன்ற அதே விறுவிறுப்பு நமக்குள்ளே தோன்றிக்கொள்ளும். ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றையே மாற்றி எழுதிய இந்த பாட்ஷா திரைப்படத்தின் பிரம்மாண்டமான கதையும் அந்த மாஸ் வாய்ப்பும் முதலில் ரஜினிகாந்திற்கு எழுதப்பட்டது அல்ல என்ற ஒரு அதிரடி உண்மை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், அதுதான் நிதார்த்தம். ரஜினிக்கு கிடைக்க வேண்டிய அந்த மாபெரும் பாட்ஷா வாய்ப்பை அவருக்கு மிக நெருக்கமான ஒரு முன்னணி நடிகர் எப்படி தட்டி பறிக்க முயன்றார்? அதன் பின்னணியில் நடந்த அந்த நெஞ்சை உலுக்கும், இதுவரை பலரும் அறியாத நள்ளிரவு ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அது 1990களின் ஆரம்ப காலகட்டம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் வெளியான அண்ணாமலை திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை படைத்திருந்தது. இதனால் இந்த மாஸ் கூட்டணியில் மீண்டும் ஒரு படம் உருவாக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த திரையுலகமும் காத்து கொண்டிருந்தது. அப்போது சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ரஜினிக்காக ஒரு தாதா பின்னணி கொண்ட அண்டர்வேல்ட் கதையை உருவாக்கி கொண்டிருந்தார். அதுதான் மெல்ல மெல்ல பாட்ஷா கதையாக உருவாகியது. ரஜினிகாந்தும் இந்த கதையை கேட்டுவிட்டு, சுரேஷ், இது தமிழ் சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ் படமாக இருக்கும், நாம் நிச்சயம் பண்ணுகிறேன் என்று பச்சை கொடி காட்டிவிட்டார். ஆனால் இந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக திரைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியும் துரோகமும் அரங்கேறியது. அப்போது தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு இணையாக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த மற்றொரு முன்னணி மாஸ் நடிகர் இந்த பாட்ஷா கதையை பற்றி எதாச்சியாக கேட்டுவிடப்படுகிறார். ஒரு சாதுவான ஆட்டோ டிரைவர் தனக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான தாத்தா பின்னணியை மறைத்து வைத்திருக்கும் இந்த கதையை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த நடிகருக்குள் ஒரு பேராசை பிறந்தது. இந்த கதை மட்டும் ரஜினிக்கு கிடைத்தால் அவர் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத உச்சிக்கு சென்று விடுவார். அவரை இனி யாராலும் தொட முடியாது. அதனால் இந்த கதையை எப்படியாவது நாம் தட்டி பறிக்க வேண்டும் என்று அந்த முன்னணி நடிகர் ஒரு மாபெரும் சதித்திட்டத்தை தீட்டினார். அந்த நடிகர் நேராக பாட்ஷா படத்தின் தயாரிப்பு நிறுவனத்தை அணுகினார். ரஜினிக்கு பேசப்பட்ட சம்பளத்தை விட 2 மடங்கு அதிக சம்பளத்தை தருவதாகவும் படத்தின் முழு செலவையும் தானே ஏற்பதாகவும் கூறி தயாரிப்பாளர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறினார். பண நெருக்கடியில் இருந்த சில தயாரிப்பாளர்களும் அந்த நடிகரின் பிரம்மாண்டமான ஆஃபரை கண்டு மெல்ல மெல்ல மாறத் தொடங்கினர். ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவை அழைத்து ரஜினிக்கு பதிலாக இந்த முன்னணி நடிகரை வைத்து படம் பண்ணினால் பிஸ்னஸ் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும், கதையை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று தயாரிப்பு தரப்பிலிருந்து கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. தனக்கு மிக நெருக்கமான ஒரு சக நடிகரை தன் முதுகுக்கு பின்னால் இப்படி ஒரு மாபெரும் துரோகத்தை செய்கிறார் என்பதை அறிந்து சுரேஷ் கிருஷ்ணா அதிர்ந்து போனார். ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி இருக்கும். இந்த துரோகத்தை மனதால் தாங்க முடியாத இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா நேராக ரஜினிகாந்த் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்றார். நள்ளிரவில் பதற்றத்துடன் வந்த இயக்குனர் வரவேற்ற ரஜினி, சுரேஷ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதற்றமாய் இருக்கிறாய் என்று கேட்டார். சுரேஷ் கிருஷ்ணா கண்கள் கலங்க, ரஜினி, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு எழுதப்பட்ட பாட்ஷா கதையை அந்த முன்னணி நடிகர் தயாரிப்பாளர்களுக்கு பல கோடிகளை ஆசை கட்டி தட்டி பறிக்க பார்க்கிறார். தயாரிப்பாளர்களும் அதற்கு சம்மதிக்கும் சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த உண்மையையும் கொட்டினார். தன் கூடவே பழகிவிட்டு தனக்கு மிக நெருக்கமானவராக காட்டிக்கொண்டு பின்னால் இருந்து இப்படி ஒரு துரோகத்தை அந்த நடிகர் செய்துள்ளார் என்பதை அறிந்த ரஜினிகாந்தின் முகம் ஒரு நொடியில் சிவந்தது. ஆனால் அவர் கோபப்படாமல் தன் அசாத்தியமான பாணியில் ஒரு பெரிய சத்தத்தோடு சிரித்தார். பின்னர் சுரேஷ் கிருஷ்ணாவின் தோள்களை பிடித்துக்கொண்டு, சுரேஷ், ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள், ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய புகழும் வாய்ப்பும் கடவுளால் எழுதப்பட்டது.
அதை எந்த ஒரு மனிதர்களாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் தட்டி பறிக்க முடியாது. பாட்ஷா கதை எனக்காக எழுதப்பட்டது என்றால் அது என்னை வந்தே தீரும். நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு செல் என்று மிகவும் கம்பீரமாக கூறினார். ரஜினி சொன்னபடியே அடுத்த சில நாட்களிலேயே ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது. அந்த முன்னணி நடிகர் தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்த சில செக் பவுன்ஸ் ஆனதோடு அவரது சொந்த படம் ஒன்று பாக்ஸ் ஆபீஸில் மிக கொடூரமாக தோல்வியடைந்தது. இதனால் அந்த நடிகரின் மார்க்கெட் சரிந்தது. தயாரிப்பாளர்கள் மீண்டும் ஓடி வந்து ரஜினியின் காலில் விழுந்தார்கள். அதன் பிறகு ரஜினிகாந்த் முழு அர்ப்பணிப்போடு நடித்து வெளியான பாட்ஷா திரைப்படம் தியேட்டர்களில் வெளியான போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஸ்தலம் பிடித்தது. தியேட்டர் பெட்டிகள் வைத்திருக்கப்பட்டிருந்த இடமெல்லாம் காசுகளை கொட்டின. துரோகம் செய்ய நினைத்த அந்த முன்னணி நடிகர் தியேட்டர்களின் ரஜினியின் மாசை பார்த்து திகைத்து நின்றனர். பணத்தையோ துரோகத்தையோ கண்டு அஞ்சாமல் தன் உழைப்பையும் இறைவனையும் மட்டுமே நம்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இந்த நெஞ்சை உலுக்கும் இதுவரை யாரும் அறியாத மாபெரும் வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் சினிமா ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.